வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மே 2024 அந்த பீரியட், அந்த 31 நாட்கள் வந்து எப்படி இருக்க போகிறது என்று நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு மே 2024 பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு வருடமாக குரு 12ஆம் பாவத்திலிருந்து வீண் விரயங்களும் டிராவல்ஸும், அதாவது நிறைய வந்து அங்கே இங்கேயும் அலையிறது, ஒரு மாதிரியான ஒரு நிலைத்த தன்மை இல்லாத ஒரு போக்கு எல்லா வயதிலும் இருக்கும். அதாவது பிசினஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா, கைக்கு வர்றது நம்மளுடைய சேமிப்பா கொண்டு போக முடியல. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சுப செலவுகள், இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா என்ன சொல்றதுங்க, கரெக்டான ஒரு விதமா எதையுமே ஒரு ரூபா பண்ணாத ஒரு விதம். படிக்கிற பசங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 100% அவங்க கான்சென்ட்ரேஷன் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ரீச் பண்ண முடியாத நிலைமையா இருக்கக்கூடிய அந்த 12ஆம் பாவத்தோட குரு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே மே 1ஆம் தேதிங்கிற முதல் நாளே வராரு இந்த மாசத்துல. அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். இது வரைக்கும் மனக்கலக்கங்களும் ஒரு கன்ஃபியூஷனும் கிளாரிட்டி இல்லாத ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியும், அந்த குரு பாத்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்த்து குழந்தைகள் இல்ல பங்குதாரர்கள், குடும்பத்தினர்கள், பூர்வீகம், அப்பா, அது மாதிரி விஷயத்தை பார்த்து இது வரைக்கும் அதுல சில கருத்து வேறுபாடுகள், சில விஷயங்கள் சரியில்லைங்கிற ஒரு மாதிரியான தன்மையை வந்து நல்லா மாத்தி அருமையான ஒரு போக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு இருக்கும் இடத்தையும் திருப்பலத்தை ஒளி கொடுக்கிறார், அதே சமயத்தில் சுபத்துவப்படுத்துகிறார். அதே மாதிரி பார்க்கும் இடத்தையும் பண்ணும் வகையில் குழந்தைகள் விஷயத்துல நற்பலன்களும் நற்செய்திகளும் வரக்கூடிய அமைப்பும், நண்பர்கள் வட்டாரம், குடும்பத்தினர், நீங்க யாரை டெய்லி மீட் பண்றீங்க, கஸ்டமர்ஸ், கொலீக்ஸ், அது மாதிரி இதுலயே நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு கனெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே சமயத்துல தந்தையார் மூலமாகவும் பூர்வீகம் மூலமாகவும் வர வேண்டிய சில விஷயங்கள் கரெக்டா நல்லபடியா வந்து சேரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டு கிரகமாகிய ராகு கேது வந்து 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். சனி வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறார். அது எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. புதன் பாத்தீங்கன்னா நீச்சமா இருந்த புதன், 11ஆம் இடத்துல இருந்த புதன் பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சுக்கிரன் வந்து 19ஆம் தேதி. இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்துல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், செவ்வாய், இது மாதிரி கிரகங்கள், சூரியன்ல எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி வந்து உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா, சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.